இன்றைய மன்னா ஏசாயா 42வது அதிகாரம் 16வது வசனம். அதை இன்றைக்கும் நாளைக்கும் 2 நாட்களாக தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 42வது அதிகாரம் 16வது வசனம். முழு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். இந்த வசனத்தின் முதல் பகுதியை இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, நம்ம இன்னைக்கு ஒருவேளை மாம்ச பிரகாரமா குருடராய் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அநேக நேரங்களிலே நாம் நடக்கிற பாதைகள் என்னவென்று நாம் அறியாமல் இருக்கிறோம். ஒரு குருடரை போல இருக்கிறோம். ஆனால் குருடரை அவர்களை அறியாத வழியிலே நடத்தி செல்லுகிற தேவனாம், அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அழைத்து கொண்டு வருகிற தேவனாம். இதை கொண்டு கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், அநேக நேரங்களிலே நாம் நடக்கிற பாதை என்னவென்று நாம் புரியாமல் இருக்கிறோம். நமக்கு அறியாத பாதைகளிலே நடத்துகிறார், புதிய பாதைகளிலே நடத்துகிறார், புரியாத விதங்களிலே நடத்துகிறார். ஆனால் ஒரே ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், இந்த பாதையிலும் நம்மளை நடத்துகிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு தெரியாமல் இருக்கலாம், நாம் அறியாமல் இருக்கலாம். ஆனால் அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறவர். உங்களை நடத்துகிறவர் நேர்த்தியாய் நடத்துகிறார். உங்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர் நடத்துகிறார். ஆனால் அவருக்கு தெரியாதது என்று எதுவும் இல்லை. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நீங்கள் கடந்து செல்கிற பாதை எப்படிப்பட்ட பாதை அறிந்திருக்கிறார். ஒருவேளை அது அழுகை நிறைந்த பாதையாயிருக்கலாம். ஆனால் அந்த கண்ணீரின் பாதையில கர்த்தர் உங்களை நடத்துகிறார். எதற்காக நடத்துகிறார்? உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்காக, கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை கொண்டு வருவதற்காக. ஆகவே பயப்படாதீங்க. ஐயோ, நான் நடக்கிற பாதை எனக்கே புரியலையே, ஏன் நான் இப்படிப்பட்ட பாதையில நடக்கிறேன் என்று கவலைப்படாதீங்க. உங்களை நடத்துகிறவர் நேர்த்தியாய் நடத்துவார். அவர் சகலத்தை அறிந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அநேக நேரங்களில் எங்களுக்கு புரியல, நாங்க செல்கிற பாதை என்னவென்று தெரியல, ஒரு குருடரை போல இருக்கிறோம். ஆனால் எங்களை நேர்த்தியாய் நடத்த வல்லவர். உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. பயம் கலக்கங்களை எடுத்து போடுங்க. உங்க கண்ணீரின் பாதையை அறிந்திருக்கிறீர். ரகசியமாய் கண்ணீர் சிந்துவதை அறிந்திருக்கிறீர். இரவு நேரங்களில கண்ணீர் வடிப்பதை அறிந்திருக்கிறீர். ஒரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் தெரியாமல் கண்ணீர் வடிப்பதை அறிந்திருக்கிறீர். யார் எனக்கு உதவி செய்வார்? யார் என்னை அறிந்து கொள்வார்? யார் எனக்கு புரிய செய்வார்? யார் எனக்கு என்னை புரிந்து கொள்வார் என்று ஏக்கத்தோடு அழுகிற நிறைய பேர் இருக்காங்க. ஆண்டவரே, கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைப்பீராக, நேர்த்தியாய் நடத்துவீராக. அற்புதங்களை கர்த்தர் செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். ஆசீர்வதி வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு தியானிக்கிறோம். ஆமென்.